நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் பலத்த பாதுகாப்பை மீறி மக்களவையில் 2 நபர்கள் நுழைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பார்வலர் மாடத்திலிருந்து மக்களவைக்குள் குதித்த அந்த நபர்கள் கண்ணீர் புகை குண்டு வீசும் குப்பிகள் போன்ற பொருளை வீசினர். அதிலிருந்து மஞ்சள் நிற புகை வெளியாகி மக்களவை முழுவதும் பரவியது. அந்த நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதேபோல நாடாளுமன்ற கட்டடத்திற்கு வெளியே மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற புகையை வெளிப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் அடங்கிய குழு இன்று காலை ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் முறையிட திட்டமிட்டுள்ளனர். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற மக்களவைக்குள் அத்துமீறி நுழைந்த 2 இளைஞர்கள் சர்ச்சைக்குரிய பொருளை வீசியதால் அங்கு புகை மண்டலம் எழுந்தது. இதனால் அங்கிருந்த எம்பிக்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடினர். தடை செய்யப்பட்ட பொருட்களுடன் மக்களவையில் நுழைய முயன்ற இருவரை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்திய நாடாளுமன்ற வளாகத்திற்குள் கண்ணீர் புகை குண்டுகளுடன் அத்துமீறி இருவர் நுழைந்ததற்கு எனது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றதன் நினைவு தினமான இதே நாளில் இத்தகைய சம்பவம் நடந்திருப்பது வேதனைக்குரியது. இந்திய இறையாண்மைக்கு சவால் விடும் இத்தகைய சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியதுடன் இந்திய நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பை உடனடியாக வலிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றி ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களை கவர்னர் RN ரவி ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்தப்பட்டு கவர்னர் திருப்பி அனுப்பிய மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு கவர்னர் ஒப்புதலுக்காக கடந்த மாதம் 18ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மசோதாக்களை கடந்த 19ஆம் தேதி ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக கவர்னர் RN ரவி அனுப்பி வைத்தார். ஆனால் காலத்தை வீணடிப்பதற்காகவே கவர்னர் இவ்வாறான காரியங்களில் ஈடுபடுகிறார் என திமுக தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தது. இதனிடையே கவர்னருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு கடந்த 1ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது மசோதாக்கள் விவகாரத்தில் கவர்னர் முதலமைச்சரை அழைத்து இதுகுறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டைக்கு பேசி தீர்வு காண வேண்டும் என்றும் சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியது. இந்த நிலையில் நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரம் குறித்து பேச முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கவர்னர் RN ரவி அழைப்பு விடுத்துள்ளார். மசோதாக்கள் விவகாரம் குறித்து முதலமைச்சரை அழைத்து பேசி தீர்வு காணுமாறு கவர்னரை சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்திய நிலையில் இந்த அழைப்பு கவர்னர் மாளிகை மூலம் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை புயல் மழை பாதிப்புகளை மத்திய குழு ஆய்வு செய்து வரும் நிலையில் வேறு ஒரு நாள் சந்திப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் மூலஸ்தானம் முன்பு ஆந்திர பக்தர்கள் கோவில் காவலாளிகளிடையே நேற்று திடீர் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் ஆந்திராவை சேர்ந்த சென்னாராவ், சந்தாராவ், சந்தா, கட்டாராமு என்ற 3 பேர் காயமடைந்தனர். அதில் ஒருவருக்கு மூக்கு உடைந்து ரத்தம் வழிந்தது. மேலும் 3 காவலாளிகளுக்கு காயம் ஏற்பட்டது. மோதல் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் விரலாக பரவியது. இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீரங்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து அமைச்சர் சேகர் பாபு கூறும்போது, ஸ்ரீரங்கம் கோவிலில் பக்தர் தாக்கப்பட்ட சம்பவம் பக்தருக்கும் காவலாளிக்கும் இடையே நடைபெற்ற பிரச்சனை எல்லாவற்றையும் அரசியல் கண்ணோட்டத்துடன் பார்ப்பதா? நேற்றே பக்தர்கள் காவலாளிகள் அர்ச்சகர்களை அழைத்து பேசி சுமூக தீர்வு எட்டப்பட்டு விட்டது. சந்தர்ப்ப சூழல் காரணமாக நடக்கும் பிரச்சனைகளுக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசியல் சாயம் பூசுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். மழை பாதிப்பை வைத்து அரசியல் செய்யலாம் என நினைத்தார். அது நடக்கவில்லை என்பதால் தற்போது ஸ்ரீரங்கம் விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார் என கூறினார். எருமை பாலுக்கு 51 ரூபாய், பசும்பாலுக்கு 42 ரூபாய் வீதம் தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என பாமக அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆவின் பால் கொள்முதல் விலை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உயர்த்தப்பட்ட போதே அது போதுமானதல்ல என்று பாட்டாளி மக்கள் கட்சி கூறியது. ஆனால் அதை தமிழக அரசு பொருட்படுத்தவில்லை. அதன் விளைவாகத்தான் அதன் பின்னர் ஆவின் நிறுவனம் ஒவ்வொரு நாளும் கொள்முதல் செய்யும் பாலின் அளவு 10 லட்சம் லிட்டர் குறைந்தது. இப்போது பால் கொள்முதல் விலை நியாயமான அளவுக்கு உயர்த்தப்படவில்லை என்றால் ஆவின் பால் கொள்முதல் மேலும் வீழ்ச்சியடைவதை தடுக்க முடியாது. இது ஆவின் நிறுவனத்தின் வீழ்ச்சிக்குத்தான் வழிவகுக்கும். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்த வேண்டும் என கடந்த 4 ஆண்டுகளாக பால் உற்பத்தியாளர்கள் கோரி வருகின்றனர். கால்நடை தீவனங்களின் இன்றைய விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் பால் கொள்முதல் விலை குறைந்தது லிட்டருக்கு 13 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த ஆண்டு 3 ரூபாய், இப்போது 3 ரூபாய் என மொத்தம் 6 ரூபாய் மட்டுமே உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது போதுமானதல்ல. கால்நடை தீவனங்களின் விலை உயர்வுக்கு இணையாக பால் கொள்முதல் விலையை உயர்த்த முடியவில்லை என்றாலும் கூட கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பால் உற்பத்தியாளர்கள் கோரிய அளவிற்காவது உயர்த்த தமிழக அரசு முன் வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மத்திய குழு மக்களை சந்திக்கவில்லை என்றும் போட்டோ மட்டும் பார்த்துவிட்டு சென்றதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார். மிக்ஜாம் புயலால் வெள்ள பாதிப்பின் போது கொசஸ்தலை ஆற்றில் கலந்த எண்ணெய் கழிவுகளால் எண்ணூர் முகத்வாரத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை பார்வையிட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நிர்வாகிகளுடன் படகில் ஏறி சென்று பார்வையிட்டார். இதன் பின்னர் பேட்டியளித்த அவர், தமிழக அரசு முன் நடவடிக்கையாக வெள்ளத்தை தடுத்திருக்கலாமா? தமிழக அரசு CPCL நிறுவனத்துடன் வாதாடி நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும். பழவேற்காடு முதல் மரக்காணம் வரை கணக்கீடு செய்ய வேண்டும். எண்ணூர் பகுதியில் உள்ள 6 மீனவ கிராமங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். வீடுக்கு ஒருவருக்கு CPCL நிறுவனம் வேலை அளிக்க வேண்டும். IIT உதவி நாட வேண்டும். மத்திய குழு மக்களை சந்திக்கவில்லை, போட்டோ மட்டும் பார்த்துவிட்டு சென்றனர். காவல்துறை மூலம் மக்கள் தடுக்கப்பட்டனர். உங்க தாத்தாவுக்கு சிலை அப்பன் வீட்டு பணத்திலேயா வைக்கிறீங்க? உங்க அப்பன் வீட்டு பணத்தையா கேட்கின்றோம்? மக்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை விமர்சித்தார்.
மாடர்ன் தியேட்டர் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் சிலை அமைக்க முதலமைச்சர் விரும்புவதாக கூறி சேலம் மாவட்ட ஆட்சியர் நினைவு வளைவு அமைந்திருக்கும் இடத்தை கொடுக்கும்படி தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாகவும், அமரர் டி.ஆர். சுந்தரம் முதலியார் அவர்களது குடும்பத்தினர் அதனை ஏற்றுக்கொள்ளாததால் நினைவு வளைவு அமைந்திருக்கும் இடம் நெடுஞ்சாலைக்கு சொந்தமானது என்று கூறி தமிழக அரசு ஆக்கிரமிக்க முயற்சி செய்வதாக தெரிகிறது. திமுக தலைவர் கருணாநிதி பணிபுரிந்த இடங்களில் எல்லாம் அவரது சிலையை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? வேண்டுமென்றால் அறிவாலயத்திலோ திமுக நடத்தும் பல்லாயிரக்கணக்கான நிறுவன வளாகங்களிலோ ஆசை தீர தன் தந்தையின் சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் வைத்துக் கொள்ளலாமே. யார் அதை கேள்வி கேட்கப் போகிறார்கள்? பாரம்பரியமிக்க குடும்பத்தின் சொத்தை ஆக்கிரமித்துதான் முதலமைச்சர் ஸ்டாலின் தன் தந்தையின் சிலையை வைக்க வேண்டுமா? நாளை மாடர்ன் தியேட்டர் நிறுவனத்தை உருவாக்கியவர் கருணாநிதி என்று நிறுவ முயற்சியா? நில ஆக்கிரமிப்பு என்பது திமுகவின் பாரம்பரியமாக இருக்கலாம், ஆனால் இனியும் அது செல்லுபடியாகாது என்பதை முதலமைச்சர் உணர்ந்திருக்க வேண்டும். நிர்வாகத்தில் ஒட்டுமொத்தமாக செயலிழந்து தோல்வியடைந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதலில் நிர்வாகத்தை கவனிக்கட்டும், பிறகு சிலையையும் பெயரையும் வைக்கலாம் என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.